ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் இருக்க கன்டென்ட்ட வந்து எப்படி ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம், ஜாவா டியூட்டோரியல்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாவால வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து அது கன்டினியூட்டின்னு சொல்லலாம். இப்ப நம்மகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுல இருக்க கன்டென்ட்ட எப்படி நம்ம ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். my obj equal to நியூ ஃபைல். இங்க வந்து ஃபைலோட நேம் குடுக்கணும். sample.txt குடுக்குறேன். ஏன்னா நமக்கு sample.txtன்னு ஃபைல் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து எரர் வரும். நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃபைல் கிளாஸ் வந்துட்டு இன்புட் அவுட்புட் பேக்கேஜ்ல இருக்கும். நம்ம இம்போர்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இம்போர்ட் ஃபைல் ஜாவா இன்புட் அவுட்புட் பேக்கேஜ்ல இருக்கு. பாருங்க, இம்போர்ட் பண்ணிட்டோம் நாம. இப்ப நம்ம வந்து எரர் வந்து போயிருச்சு. sample.txt இந்த ஃபைல் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த சேம் ப்ராஜெக்ட்ல sample.txt இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஹாய் எவ்ரிவன் வெல்கம். ஒரு 2 லைன் இருக்கு. ஓகே. இந்த ஃபைல தான் நம்ம இப்ப வந்து ரீட் பண்ண போறோம். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். ஸ்கேனர் கிளாஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஜாவா யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கும். ஸ்கேனர் sc ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இங்க வந்துட்டு இந்த பிராக்கெட் குள்ள சிஸ்டம் டாட் இன். இன்புட்லாம் நம்ம கெட் பண்ணோம் இல்லையா, ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி. ஸ்கேனர் கிளாஸ் வந்து டீடைலா வந்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. இப்போ ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இன்புட்டா என்ன வேணுமோ அதை நம்ம கொடுப்போம். இப்போ இன்புட்டா நம்ம என்னங்க, இந்த ஃபைல் தான் நம்ம இன்புட். இப்போ அதனால இங்க வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, மை ஓபிஜி. இதை வந்து நம்ம இங்க கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் வந்துட்டு ஜாவா யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கும். இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, நம்மளுக்கு மறுபடியும் வந்து எரர் வருது. நான் வந்து ஹோவர் ஓவர் பண்றேன். இங்க பாருங்க, நமக்கு எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும் இல்லையா, அதனால வந்துட்டு எதர் வந்துட்டு நம்ம த்ரோஸ் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல வந்துட்டு நான் சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும் இல்லையா, அதனால ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான் எழுத போறோம். வைல் கண்டிஷன் தான். வைல் இந்த sc நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, sc டாட் ஹாஸ் நெக்ஸ்ட் லைன். அந்த ஃபைல்குள்ள வந்து செக் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் இருந்துச்சுனால், அந்த sc டாட் நெக்ஸ்ட் லைன் இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா, இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதுல இருக்க கண்டென்ட். sc டாட் நெக்ஸ்ட் லைன், இது வந்துட்டு ஸ்ட்ரிங். அவ்வளவுதாங்க. இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். sc டாட் ஹாஸ் நெக்ஸ்ட் லைன். அந்த டாக்குமெண்ட்ல வந்து நெக்ஸ்ட் லைன் இருக்கான்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஜஸ்ட் வந்துட்டு sc டாட் நெக்ஸ்ட் லைன் அதை வந்து பிரிண்ட் பண்ணும். லைன் பை லைனா பாருங்க, sample டாட் txtல ஹாய் எவ்ரிவன் வெல்கம் இருக்கு. நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ரன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஹாய் எவ்ரிவன் வெல்கம். இந்த sample.txt பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் குள்ளே இருக்கிற ஃபைல். ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோல காமிச்சிருப்பேன். வேற இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபைல் இருந்துச்சா ஜஸ்ட் வந்து நீங்க ஃபுல் பாத் கொடுக்கணும். அதே மாதிரி நான் வேற ஒரு ஃபைல் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, sample file.txt ஒரு ஃபைல் இருக்கு. நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஹாய் சாம்பிள் ஃபைல் டு டெஸ்ட். 3 லைன்ஸ் இருக்கு. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த லொகேஷன் ஃபுல் பாத் வந்து நான் காப்பி பண்ணணும். இந்த ஃபுல் பாத் காப்பி பண்ணிருக்கேன். இந்த சாம்பிள் டெமோ இந்த ஃபோல்டருக்குள்ள sample file.txt இருக்கு. ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ண ஃபுல் பாத் காப்பி பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாம்பிள் டெமோக்குள்ள sample file.txt ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். இதை நான் வந்துட்டு ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஹாய் சாம்பிள் ஃபைல் டு டெஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா sc டாட் ஹாஸ் நெக்ஸ்ட் லைன் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன் இருக்கிற வரைக்குமே, கண்டென்ட் இருக்கிற வரைக்குமே வந்து அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்போ வந்து கண்டென்ட் இல்லாதப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆகும். இந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். இந்த ஃபுல் கண்டென்ட், ஒரு ஃபைல் இருக்கு, அந்த கண்டென்ட் ஃபுல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.